அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப வருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் நெட்சன் டிவி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்து கொண்டு உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய விஷயங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க. அதே போல் நிறைய கால்ஸ் வருது. வெளிநாட்டு அன்பர்களாம் நிறைய நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள். தை மாதத்துடைய தைப்பொங்கல் வாழ்த்துக்களுடன் நம்ம இப்போ பார்க்க போகக்கூடிய அமைப்பு, தை மாதம் அப்படின்னாவே மகரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். ஒவ்வொரு மாதமும் சூரியன் நகர்ந்து வரக்கூடிய விஷயத்தை தான் நமக்கு தமிழ் மாதமாக நம்ம கணக்கெடுக்கிறோம். ஸோ பஞ்சாங்கப்படி மகரத்தில் சூரியன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் 15/1 கேட்டை நட்சத்திரம் வியாழக்கிழமை குருவாரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பொங்கல் திருவிழா ரொம்ப 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 விசேஷங்க. ஏன்னா இந்த கார்த்திகை மார்கழி குளிர் மாதம், பனி நிறைய இருக்குங்க. அப்படியே அந்த பனிமூட்டம்லாம் விலகி அந்த சூரிய பகவான் பிரபஞ்ச சக்தியோட இருக்கக்கூடிய பஞ்சபூத தத்துவத்துக்கு பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் ஒரு மிகப்பெரிய நெருப்புக்கோள். அந்த சூரியன் வெளிச்சத்துக்கு அப்படியே நம்ம பிரபஞ்சத்துக்கு வரக்கூடிய அந்த பிரகாசத்தன்மைக்கு தான் மகரம். ஜனவரியில் அதுவும் பிறக்கும். அப்போ அந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல நமக்கு அந்த தை மாதத்துலேருந்து எல்லாமே பொன் பொருள் விளைச்சல் எல்லாம் ஒரு வைபோகமாக இருக்கக்கூடிய மாதமாக, சிறப்பான மாதமாக 12 மாதத்திலையும் சுபகாரியங்கள் நடத்தக்கூடிய விசேஷமான மாதம் அப்படின்னு எடுத்துக்கலாங்க. காமதேனு வழிபாடு நம்ம மனுஷாவெல்லாம் சூரியனுக்கெல்லாம் நம்ம தைப்பொங்கலுக்கு வச்சு நைவேத்தியம் பண்ணி பொங்கல் வச்சு வழிபாடு எடுக்கிறோம். ஆனால் காமதேனு மாடுக்கு பசுவுக்கெல்லாம் நம்ம மாட்டுப்பொங்கல் 16ஆம் தேதி எடுக்கக்கூடிய இந்த விசேஷமான கால்நடைக்கெல்லாம் நம்ம எடுத்தால் நமக்கு அத்தனை விஷயம் நடக்கும். காமதேனுனா ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம். நம்மளுடைய தொழில், ஆரோக்கியம் அனைத்தையுமே செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க. அதனால தான் அந்த பூஜை அமாவாசையிலேயோ பௌர்ணமியிலெல்லாம் அந்த பசுவுக்கு நம்ம பூஜை செய்கிறதே அவ்வளோ விசேஷம். ஸோ அவங்களுக்கு ஒரு சிறப்பான பண்டிகையாக, உழவருடைய பண்டிகையாக, இப்படி ஒவ்வொருத்தருடைய விஷயமும் இந்த 3-4 நாட்கள் நம்ம காணும் பொங்கல் வரையும் கொண்டு வந்துடுவோம். அதே போல் இந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருதுங்க. இந்த தடவை தை அமாவாசை அப்படிங்கிறது பித்ருகளுக்கு, இறந்தோர்களுக்கு, முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய விசேஷமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். இந்த அமாவாசையில் நம்ம கொடுக்கும்போது எல்லாருக்குமே இந்த வருடம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். தை 11ஆம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரதசப்தமி வருது. அதுவும் ரொம்ப சிறப்புங்க. பெருமாள் வழிபாடு, நம்மளுடைய சூரியனுடைய ஆதிக்கத்தை சொல்லக்கூடிய அனைத்து சகல விஷயமும் நடக்கக்கூடிய ரதசப்தமி வழிபாடு எல்லாம் ஃபோன் பண்ணி கேளுங்க டவுட் இருந்தால். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நம்ம பலாபலன் பரிகாரத்தோட வரிசையாக நம்ம பார்ப்போம். தொடர்ந்து வீடியோவை நீங்கள் கவனிங்க, பாருங்கள். அதே போல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசி நேயர்களே, தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்கள். விசேஷமான மாதத்தில் நீங்கள் விசேஷமாக இருக்கணும். வாழ்க வளமுடன்கிற வாழ்த்தி 7ஆம் இடம், கால சக்கரத்துக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாம், நியாயமான விஷயங்கள் எல்லாம் கைகூடக்கூடிய நல்ல காரியம் நடக்கும். பிடிவாதம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த மாதம் விட்டுருங்க. அம்மா அப்பா பார்த்து வச்சாங்களா, சரிங்க நான் கட்டிக்கிறேன். உங்களோட படிப்பு என்ன, தொழில் என்ன, நமக்கான பேர் என்ன, இதை மட்டும் பாருங்கள். பிடிவாதம் இருக்கவே கூடாது. எதுக்கெடுத்தால் ரூல்ஸ் பேசிக்கிட்டே இருந்தால் அது காரிய சித்தி கிடைக்காது. அப்போ ஏதாவது ஒன்று இந்த காலகட்டத்தில் கலியுகத்தில் விட்டு கொடுத்து போகணும். இந்த விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஒன்று வயசை பொறுத்து விட்டு கொடுக்கணும், அல்லது நம்மளுடைய ஸ்டேட்டஸ் பொறுத்து விட்டு கொடுக்கணும், நம்மளுடைய அங்கீகாரம் பொறுத்து விட்டு கொடுக்கணும். நான் என்ன போஸ்ட்டில் இருக்கேன், நீ என்ன இருக்க அப்படிங்கிற இந்த மனப்பக்குவம், மனத்தெளிவு, மனதுடைய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது துலாம்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம தான் ஜெயிக்கணும், நம்ம தான் தலைமையாக இருக்கணும், நம்ம தான் எதையுமே முன்னிறுத்தி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருக்கும். அப்போ இதெல்லாம் நமக்கு இருக்கும்போது சூரியன் பார்த்திங்களா இங்கே நீச்சம், சூரியன் நீச்சம், சனி பகவான் உச்சம். அப்போ தொழிலில் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, பயப்பட வேண்டாம். நல்ல ஒரு விஷயங்களாக மாற்றங்கள் உண்டு, தொழில் ஏற்றம் உண்டு.
வீடு மாற்றுறவங்களாம் மாற்றக்கூடிய அமைப்பில் இருக்குது. 3ஆம் இடத்துல செவ்வாய் புதன். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் புதன் உங்களுக்கு எப்படின்னா உறவு சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நல்ல செயல்பாடுகள் இருக்கும். டாக்குமெண்ட்டு பத்திரம் இதெல்லாம் கையெழுத்து போடும். கொஞ்சம் நேரம் படித்து பாருங்கள் எப்படி இருக்குது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத படித்து பாருங்கள். ராகு பகவான் வெளிநாடு வெளியூர் அதர் பாஷை பேசுகிறவங்களால யோகம் உண்டு, ப்ரமோஷன் உண்டுங்க. அதே மாதிரி விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவு விமோச்சனம் விளைச்சலும் உண்டு. விமோச்சனம் உண்டு, விளைச்சல் உண்டு. இந்த பேங்க் சம்மந்தமாக அதே போல் உங்களுக்கு அரசு வழி சார்ந்த சகாயங்கள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதெல்லாம் பயன்படுத்திக்கிங்க. நிறைய அரசு திட்டங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியல. தொழிற்சங்கத்தில் போய் நம்ம அதெல்லாம் விசாரிக்கணும். நிறைய விஷயங்கள் நம்ம தேடினா தான் அது கிடைக்கும். இந்த பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்குதுங்க அத்தனை விஷயங்கள். ஒவ்வொரு வயதோட்டம் பொறுத்தும் உங்களுடைய கெப்பாசிட்டி என்ன, உங்கள் நாலேஜுக்கு என்ன இருக்கோ அதற்கான விஷயங்களை கவனமாக தேடணும். அது மாதிரி தேடிக்கிட்டே வரும்போது தான் நம்ம ஒரு உயர்வான விஷயத்துக்கு போவோம். அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தவங்க எப்படி உயர்ந்து வராங்க, இப்படி அண்ணாந்து பார்த்துக்கிட்டே இருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்க வேண்டியதான். காலகட்டங்களும் நேரமும் ஆண்டும் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த காலங்கள் ஓடும்போது நம்மளும் பின்னாடியே ஓடக்கூடிய அமைப்பில் நம்ம இருக்கோம், தள்ளப்பட்டிருக்கோன்னே சொல்லலாம். அப்போ இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய துளாராசிக்கு தை மாதம் உங்களுக்கு ஜோதி தரிசனம் வடலூர் வள்ளலார வழிபாடு எடுங்க. ஜீவ ஜோதியாக இருக்கிறவர் தியானம் பண்ணுங்க. அற்புதமான விஷயங்களாக இருக்கு. ஏன்னா குரு பார்க்குறார். அப்போ குருவாக இருந்த ஒரு சித்தர் வழிபாடு தான் உங்களுக்கு விசேஷம். சித்தருடைய வழிபாடு உங்களுக்கு அகத்தியரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்கள் இஷ்டம். ஆனால் உங்கள் நட்சத்திரப்படி சித்தரை எடுங்க. உங்களை நட்சத்திரத்துக்கு 13ஆவது நட்சத்திரம் எதுவோ அதுக்கு என்ன சித்தர் வருதோ அந்த வழிபாடு எடுக்கணும். உங்கள் கிழமையில் எந்த கிழமையில் பிறந்திருக்கீங்களோ அந்த கிழமையில் போய் வழிபாடு எடுங்க. ஈசனை கெட்டியாக பிடிச்சிங்க. சிவபுராணம் பாராயணம் பண்ணுங்க. சிவன் கோயிலுக்கு உங்களுடைய பிறந்த நாள் எந்த நாள், இப்போ திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் மேடம், நான் புதன்கிழமை பிறந்தேன் மேடம் அப்படின்னீங்கன்னா அந்த நாளில் போயிட்டு அபிஷேக ஆராதனைக்கும் அர்ச்சனைக்கு கொடுத்துடுவாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இந்த தை மாதம் பல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வழிவகுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன்.